எந்த ஒரு இன்கிரீடியன்ட்டையும் நீங்க ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நம்ம ஆட் பண்ண இன்கிரீடியன்ட் அப்படியே நீங்க ஆட் பண்ணி செய்யுங்க. அப்பதான் உங்க குழந்தைங்களுக்கு புரோட்டீன் சத்து வந்து முழுமையா கிடைக்கும். சோ நெக்ஸ்ட் நம்ம வெள்ளை கொண்டக்கடலை ஆட் பண்ணிருக்கோம். 180 கிராம் தான் ஆட் பண்ணிருக்கோம். அதையும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நான் உங்களுக்கு இப்ப காட்டுற எந்த ஒரு இன்கிரீடியன்ட்டையும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸ்கிப் பண்ணாம அப்படியே போட்டு செய்யுங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம ஆட் பண்ண எல்லா இன்கிரீடியன்ட்டையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். நட்ஸ் இருக்குல்ல, சோ நட்ஸை மட்டும் நம்ம வந்து கீ ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டோம். வீடியோ கொஞ்சம் ஸ்பீடா இருக்கிறதுனால உங்களுக்கு கம்மியான நேரத்துல செஞ்ச மாதிரி தெரியும். பாத்தீங்கன்னா வீடியோ வந்து உங்களுக்கு ஸ்பீட் அப் பண்ணி தான் நம்ம உங்களுக்கு கொடுக்குறேன். சில பேர் எல்லாம் ஃபுல்லா பார்க்காம என்னென்ன இன்கிரீடியன்ட் ஆட் பண்ணனு கூட தெரியாம போயிடும். சோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சிகப்பு அவல் எடுத்திருக்கோம். சிகப்பு அவல் வந்து 180 கிராம் எடுத்திருக்கோம். வெள்ளை அவலை விட சிகப்பு அவல் தான் அதிகமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. நெக்ஸ்ட் நம்ம ஓட்ஸ் ஒரு 100 கிராம் எடுத்துக்கலாம். இந்த ஓட்ஸ்ல பாத்தீங்கன்னா டோட்டல் ஃபேட்டே உங்களுக்கு 7 கிராம் தான் இருக்குது. இந்த ஓட்ஸ்ல வந்து புரோட்டீன் லெவல் அதிகமா இருக்கு அண்ட் கால்சியம் நிறைஞ்சிருக்கு. அயனோட குவாண்டிட்டி பாத்தீங்கன்னா 2.7 மில்லிகிராம்ஸ் இருக்கு. வெயிட் லாஸ்ல இருக்கவங்க தாராளமா ஓட்ஸ் கன்சியூம் பண்ணலாம். அது உங்களுக்கு புரோட்டீன் ரிச்ங்கிறதுனால குழந்தைங்களுக்கு கன்சியூம் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு ஒரு டிஷ்ஷும் பார்த்து செஞ்சு கொடுக்கணும். இந்த செரிலாக்னா செஞ்சு கொடுக்கவே கூடாதுங்க. அந்த மாதிரி தான் செரிலாக் கொடுக்காம ஹோம்மேடா செய்யற இந்த புரோட்டீன் பவுடரை கண்டிப்பா உங்க குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. நெக்ஸ்ட் நம்ம வெள்ளை உளுந்து ஒரு 180 கிராம் எடுத்துக்கலாம். ஸ்டவ் வந்து ரொம்ப சிம்ல வச்சு தான் ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். இது பொறுமையா தான் பண்ணணும். வெள்ளை உளுந்து வந்து நல்லா கோல்டன் கலர்ல கலர் சேஞ்ச் ஆகி வரணும். எனக்கு எல்லாமே கம்ப்ளீட் ஆகிறதுக்கு 1 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. அப்புறம் நம்ம கருப்பு உளுந்து எடுத்துக்கலாம். கருப்பு உளுந்தும் அதே அளவு தான் 180 கிராம் எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்துருக்க எல்லா இன்கிரீடியன்ட்லயுமே அதிக அளவு புரோட்டீன் இருக்கு. அது நல்லா பார்த்துக்கோங்க, உங்களுக்கே தெரியும். அப்புறம் கோதுமை குருணை எடுத்துக்கிறோம். கோதுமை குருணை வந்து 180 கிராம் எடுத்துக்கோங்க. அதையும் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க, நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் துவரம் பருப்பு 100 கிராம் எடுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு 100 கிராம் எடுத்துக்கோங்க. ரெண்டுமே நான் சேர்த்து ரோஸ்ட் பண்ணுறேன். கீ ரோஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாக தான் செய்யணும், அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான லெவலில் வரும். 100 கிராம் எடுத்துக்கோங்க கடலைப்பருப்பு. நம்ம எடுத்துருக்க எல்லா பொருளையுமே அதிக அளவு ஃபைபர் இருக்குங்க. இந்த பாதாம் வந்து 1/4 கிலோ எடுத்துருக்கேன் அப்படியே பாக்கெட்டோட. ஏன்னா முந்திரியோட அளவை விட பாதாமோட அளவு தான் கூடுதலாக இருக்கணும். இந்த பாருங்க, நல்லா ரோஸ்ட் பண்ணணும். உடச்சுனா சவுண்டு வரணும், உடைக்கிற சவுண்டு. அந்த அளவுக்கு நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். அப்புறம் ஜவ்வரிசி எடுத்துருக்கோம். ஜவ்வரிசி வந்து ஒரு 100 கிராம் போல எடுத்துக்கோங்க. அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணணும். நாம வந்து நட்ஸ் மட்டும் தான் கீ ரோஸ்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் நாம எடுத்து வச்சிருக்க கேழ்வரகு மாவு அண்ட் கம்பு மாவு ரெண்டையும் வந்து 150 கிராம் எடுத்துக்கோம். நாம வந்து கேழ்வரகு மாவும் கம்பு மாவும் சம அளவு எடுத்திருக்கோம். இதை வந்து நம்ம லைட்டா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப போட்டு கிளம்பா கீழே கொட்டி போயிடும். நாம வந்து எதுக்காக இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி செய்யறோம்னா, நமக்கு வந்து ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாம வரும். அட்லீஸ்ட் ஒரு 3 மாசமாவது உங்களுக்கு வந்து வீணா போகாம அப்படியே இருக்குங்க. இல்லைன்னு நம்ம எல்லாத்தையும் பவுடர் ஃபார்ம்லேயே செஞ்சுட்டு போயிடலாம். இப்போ நம்ம வேற அதிகமான குவான்டிட்டி வரை செய்யறோமா, ஸோ அதனால தான் வந்து நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி செய்யறோம். நான் இன்னைக்கு உங்களுக்கு கொடுத்துருக்க மெஷர்மெண்ட்டை கரெக்டா ஃபாலோ பண்ணி செய்யுங்க. அப்பதான் ப்ரோட்டீன் பவுடரோட கன்சிஸ்டன்சியும் கரெக்டா இருக்கும். ஸ்டார்டிங்லேருந்து சொல்லியிருக்கேன், நம்மளோட வீடியோ ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் நீங்க பார்த்தா தான் உங்களுக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது தெளிவா புரியும். லாங் ப்ரொசீஜர் தான், ஆனா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. குழந்தைங்களுக்கு